பிரதம விருந்தினர் திரு கானா நவம் அவர்களை சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு முதல் அவரை பற்றிய சிறிய அறிமுகத்தை வழங்கலாம் என நினைக்கின்றேன். அவர் எழுத்தாளராகவும் விமர்சகராகவும் நாடக நெறியாளராகவும் திரு கானா நவம் அவர்கள் இலங்கையில் நீண்ட காலம் ஓர் ஆசிரியராக கடமையாற்றியவர். இலங்கையில் கல்வி அமைச்சின் பாடவிதான அபிவிருத்தி சபையில் ஒரு விரிவுரையாளராகவும் கடமையாற்றியவர். வெளிநாடுகளில் இருந்து கனடாவின் பட்டதாரிகளது பட்டங்களை மதிப்பீடு செய்து அவர்களது வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வரும் அக்ரெடிடேஷன் அக்சஸ் அசிஸ்டன்ட் சென்டரில் கடமையாற்றி ஓய்வு பெற்றவர். கனடாவில் 4வது பரிமாணம் என்னும் இலக்கிய சஞ்சிகையுடன் பல நூல்களை எழுதி வெளியிட்டவர். படிமுறை தமிழ் பிதாமகரும் நிறுவனருமான ஆசான் சித்தம் அழகியான் திரு இராசரத்தினம் அவர்களது நெருங்கிய நண்பர். அவரது தமிழ் கற்பித்தல் செயற்பாடுகள் அனைத்திலும் பக்கத்துணையாக நின்று தமது பங்களிப்பினை தொடர்ந்து வழங்கி வருபவர். திரு கானா நவம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். யாழ்நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்போர்ட்டில், சோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழி தவறி அலஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஒஸ்லோவில். என்ன நம் குடும்பங்கள் காற்றில் விதி குரங்கு கிழித்தெறியும் பஞ்சு தலையணையா? பாட்டனார் பண்படுத்தி பழ மரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழிய விட்டு தொலை தேசம் வந்தவன் நான். பாட்டனார் பண்படுத்தி பழ மரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழிய விட்டு தொலை தேசம் வந்தவன் நான். என்னுடைய பேரனுக்காய் எவன் வைப்பான் பழத்தோட்டம்? ஈழத்து சமகால கவிஞர் ஜெயபாலன் அன்றொரு நாள் சொல்லி அழுத கவிதை இது. ஈழப்போரின் காரணமாக சொந்த மண்ணையும் சொந்த பந்தங்களையும் சொத்துக்களையும் கலை கலாச்சார அடையாளங்களையும் இழந்த அகதிகளாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களான எங்கள் வலியை வெளிப்படுத்தும் ஓர் உணர்வு பூர்வமான கவிதை இது. காற்றாலும் நீராலும் நிலத்தாலும் பாரெல்லாம் பரதேசிகளாக பரம்பலுக்குள்ளான பரம்பரையினரான எங்கள் பரிதாபத்தை சொல்லி அழுத சோக கவிதை இது. எங்களில் ஏராளமான ஓரது இதயங்களை இன்றும் அழுத்தி வருத்தி கொண்டிருக்கும் கவிதை இது. தமிழன் என்ற ஒரே ஒரு தகுதியாலேயே தம் வாழ்வியல் இருப்பினை கேள்விக்குள்ளாக்கிய தமிழர்கள் நாங்கள். தமது இருப்பின் அடையாளத்துக்காகவும் அடையாளத்தின் இருப்புக்காகவும் இடையறாது போராடி வந்த தமிழர்கள் நாங்கள். பதுங்கு குழிக்குள் அடங்க மறுக்கும் குழந்தையைப் போல வரும் சொல்லில் அடங்க மறுக்கும் சோகச் சுமைகளை சுமந்து களைத்து போன தமிழர்கள் நாங்கள். இனி இழப்பதற்கு ஏதுமற்ற ஏதிகளாய் முள்வேலி சிறைக்குள் முடங்கி கிடந்த தமிழர்கள் நாங்கள். மூட்டை முடிச்சவிழ்ந்த நெல்லிக்கனி போல உலகின் மூலை முடுக்கெங்கனும் ஒரு காலத்தில் சிந்தி சிதறி கிடந்த தமிழர்கள் நாங்கள். இச்சிதறு பரம்பலின்
ஓர் அங்கமாக பெருந்தொகையில் அள்ளுண்டு கனடா தேசம் வந்து கரையொதுங்கிய தமிழர்கள் நாங்கள். இதே தமிழர்களான நாங்கள் தான் இன்று கனடாவில் இந்த மரபு தமிழ் தினத்தை தலைநிமிர்ந்து நின்று கோலாகலமாக கொண்டாடுவதற்கென்று இங்கு குழுமியிருக்கின்றோம். இதற்கு முக்கியமான முழுமுதற் காரணர்களாக இருந்த மூவரை மிகுந்த நன்றியுடன் இத்தருணத்தில் ஒரு கணம் நினைவு கூற வேண்டியது நம் எல்லோரதும் கடமை என நான் நம்புகின்றேன். பல்வேறு பண்பாடுகளையும் இனக்குழுக்களையும் சார்ந்த மக்கள் தத்தமது பண்பாட்டு விழுமியங்களையும் வெளிப்பாடுகளையும் கனேரியர்களுடன் பகிர்ந்து அதன் பயனாக எல்லோரது வாழ்க்கையையும் முழுமையாக செழுமைப்படுத்த ஊக்குவிக்கப்படல் வேண்டுமென்ற நோக்குடன் மல்டிகல்ச்சரலிசம் எனப்படும் பன்முக பண்பாட்டு கொள்கையை அரசின் கொள்கையாக உலகில் முதலாக பிரகடனம் செய்த நாடு கனடா. இப்பிரகடனத்தை கனடாவில் முதலாக 1971 அக்டோபர் 8 வெளியிட்டவர் இக்கொள்கையின் பிதாமகரும் சூத்திரதாரியுமான முன்னாள் பிரதமர் பியர் ட்ரூடோ அவர்கள். 1985 தை மாதம் 14 கனடாவின் மொன்றியால் நகரில் ஓர் அகதியாக நான் கால் பதித்திருந்த திருநாள் அல்லது கரிநாள் என்று கூட சொல்லலாம். சின்ன குழந்தை ஐயா, சுரநரிகள் கூட்டம் உன்னை தின்ன தெரியுது பார், ஊர் திருந்திய பின் போய் திரும்பி வாவென்று என்னைத்தான் அனுப்பி வைத்தாள் என் தாய். என் இதயத்தை அனுப்பி வைக்க மறந்து போனாள். என்னைத்தான் அனுப்பி வைத்தாள் என் தாய், என் இதயத்தை அனுப்பி வைக்க மறந்து போனாள் என எண்ணி எண்ணி கண் கலங்கி நான் அழுது தெரிந்த காலம் அது. ஏறக்குறைய அதே கால பகுதியில் கனடாவின் மேற்கு கரையோர வன்கூவர் கடலில் ஈழத்தமிழ் அகதிகளை காவி வந்த கப்பல் ஒன்று கரை தட்டியிருந்தது. கனேடிய பொது ஊடகங்கள் அதனை ஊதி பெருக்கி ஊளையிட்டன, ஒப்பாரி வைத்தன. மக்கள் மனங்களில் துவேஷத்தை தூவி மகிழ்ந்தன. வழித்தெருவில் எமை கண்ட கனேடியர்கள் காரி உமிழ்ந்தனர். கப்பலில் வந்து காத்திருக்கும் தமிழரை திருப்பி அனுப்பிவிடு அல்லது கடலுக்குள் தள்ளி அமிழ்த்து விடு என்றெல்லாம் அறம்பாடினார்கள். நாடு கொதிநிலையில் கொந்தளித்துக் கொண்டிருந்த அத்தருணத்தில் I can understand the desperation of these boat people because I myself am the son of an immigrant என பகிரங்கமாக கூறி கனடாவுக்குள் அவர்கள் காலடி வைத்திறங்க அனுமதி அளித்த மனோதைரியம் படைத்தவர் அந்நாளைய கனேடிய பிரதமர் பிரையன் மல்ரோனி அவர்கள். இவ்வாறு இடம்பெயர்ந்து வந்த சிறுபான்மையினரது சமூக நலன், சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் ஆகியவற்றில் பங்கு வகிப்பதில் மிகுந்த கரிசனை கொண்டவராக சமூக நலம் சார்ந்த சமத்துவமான கனடாவை உருவாக்குவதையே முக்கிய நோக்கமாக அடிப்படையாக கொண்ட ஒருவராக சமூக ஜனநாயக சித்தாந்தத்தின் முன்னோடியாக அன்று உரத்து குரல் கொடுத்தவர் சமதர்ம அரசனறி அறிவியலாளர் எட் பிராட்பென்ட் அவர்கள். சமூகத்தில் மாற்றம் என்பது வெறும் விடலைகளாலோ அல்லது வெற்று வார்த்தைகளாலோ சாத்தியப்படுவதில்லை. பதிலாக இவ்வாறு சமூகத்தில் இருக்கின்ற மரபுகளை, மாண்புகளை மதித்து கடைப்பிடிக்கின்ற மனிதாபிமானமும் பெருந்தன்மையும் உலகளாவிய கண்ணோட்டமும் கொண்ட மகத்தான மானுட பெருந்தகைகளாலேயே சமூக மாற்றம் சாத்தியமாகின்றது. இவர்களது திட சிந்தனையாலும் துச்சன்யமான தூர நோக்காலுமே பல்வேறு இன, மத, நிற, மொழி, கலை, பண்பாட்டு வேற்றுமைகளுக்கு மத்தியிலும்
கனடா நாடானது ஒற்றுமைக்கு உதாரணமான ஒரு கம்யூனிட்டி ஆஃப் கம்யூனிட்டிஸ் என்ற நற்பெயரை நிலைநாட்டி வந்துள்ளது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தினால் விரட்டப்பட்ட யூதர்களுக்கு எப்படி போலந்து தேசம் சரணாகதி அளித்ததோ அவ்வாறே இலங்கையில் இடம்பெற்ற இன ஒடுக்குமுறைகளால் அகதிகளான பெருந்தொகையான ஈழத்தமிழருக்கு கனடா தேசம்தான் சரணாகதி அளித்தது. இன்று அவர்கள் மத்திய அரசில் ஓர் அமைச்சராகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாநில அரசில் ஒரு துணை அமைச்சராகவும் ஒரு மாநில சட்டசபை உறுப்பினராகவும் நகர சபைகளில் பல வகைப்பட்ட உறுப்பினர்களாகவும் இடம் பிடித்து கொண்டுள்ளனர். இது கனடிய பாராளுமன்றிலும் மாகாண சட்ட சபைகளிலும் மாநகர சபைகளிலும் நாமே நமது நலன்கள், உரிமைகள், சலுகைகள், அபிலாஷைகள் குறித்து குரல் எழுப்புவதற்கான வல்லமையையும் வாய்ப்பையும் எமக்கு வழங்கியுள்ளது. We the willing, led by the unknowing, are doing the impossible for the ungrateful. We have done so much with so little for so long. We are now qualified to do anything with nothing என்றவாறான கையறு நிலையில் ஒரு காலத்தில் அலைந்து உழந்த தமிழனின் ஒன்றுபட்ட கடின உழைப்பும் திடசிந்தையுமே இன்றைய இவ்வாறான வெற்றிக்கான அடிப்படை காரணங்கள். ஈழத்து சூழ்நிலைக்கு மாறாக கனடாவில் எமது இனத்துவ அடையாளங்களை பேணுவதற்கும் சகல துறைகளிலும் எம்மை முன்னேற்றுவதற்குமான எல்லா கதவுகளும் கனடாவில் திறந்து கிடக்கின்றன என்ற உண்மையை இன்றைய ஈழத் தமிழ் சமூகம் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றது. அதன் விளைவாக தம் முன்னே விடியாவித்து கிடக்கும் வளங்களை சாதுரியமாக பயன்படுத்தி வரும் ஈழத் தமிழ் சமூகத்தவரின் கல்வி, பொருளாதாரம், சமூக, பண்பாட்டு, கலை இலக்கிய அடிப்படையிலான முயற்சிகளும் நடவடிக்கைகளும் இப்போது கணிசமான அளவு தரமுயர்ந்து வருகின்றது. இச்சூழலில் தமிழ்மொழி, பண்பாடு, மரபு, வரலாறு, கலாச்சாரம் ஆகியவற்றை தக்க வைத்துக் கொள்வதை ஒரு பெரும் சவாலாக கருதாமல் ஒரு பண்பாட்டு பொறுப்பாக தமிழ் சமூகம் உணர்ந்து கொண்டுள்ளது. இதன் வெளிப்பாடாக உருவானதே புலம்பெயர் நாடுகளில் மரபு திங்கள் என்ற கருத்தாக்கம். இளம் தலைமுறையினர் இடையே தமிழ்மொழி மற்றும் வரலாற்றை அறிமுகப்படுத்தல், அடையாள உணர்வை வளர்த்தல், பன்முக சமூகங்களில் தமிழர்களின் பங்களிப்பை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுடன் தமிழ் மரபு திங்கள் கொண்டாடப்படத் தொடங்கியுள்ளது. கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளில் அந்தந்த நாடுகளின் அரசியல் அங்கீகாரத்துடன் மரபு திங்கள் கொண்டாட்டம் இப்போது விரிவடைந்துள்ளது. அடையாள பாதுகாப்பு, அடுத்த தலைமுறைக்கான பாலம், அரசியல் மற்றும் சமூக அங்கீகாரம் போன்ற பல்வேறு பலன்களை கருத்தில் கொண்டு பல புலம்பெயர் நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மரபு திங்கள் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல. இது தமிழினத்தின் இருப்பை, உழைப்பை, அறிவு திறனை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு குறியீடும் கூட. இது உலகளாவிய தமிழர்களை ஒன்றுணைப்பதோடு தமிழ் என்ற உணர்வை எல்லைகளை தாண்டி நிலைநிறுத்துகின்ற பெரும் பணியையும் நிறைவேற்றி வருகின்றது. இவ்வாறு தமிழ் என்ற உணர்வை எல்லைகள் தாண்டி நிலைநிறுத்தும் அரும் பணியினை தமது தாரக மந்திரமாக கொண்டு சதா காலமும் அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருப்பவர் எனது அருமை நண்பர் சகோதரர் சித்தம் அழகியான் சுப்பிரமணியம் ராசரத்தினம் அவர்கள். இவரது முயற்சியினாலேயே 2005 ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை 2 வரை கொண்டாடப்பட துவங்கிய தமிழ் மொழி வாரம் பின்னர் ஒவ்வொரு தை மாதமும் இப்போது
கடைப்பிடிக்கப்படும் மரபு திங்கள் என வடிவெடுத்தது என்பது வரலாறு. One man with courage makes the majority எனும் பொன்மொழிக்கு நல்லதோர் உதாரணமாக விளங்கும் இவர், தமிழை மறந்தவன் தாயை மறந்தவன் என அச்சமின்றி அடித்து கூறி அவ்வாறான அவலம் நிகழக்கூடாதென்பதற்காக அல்லும் பகலும் அயராது அரும்பாடுபட்டு வருவதுடன், he is an ocean that doesn't show its emotion என்பதன் அடையாளமாகவும் வாழ்ந்து வருபவர். அதனால் தான் போலும் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் எனும் வரிகளை தன் தாரக மந்திரமாக உச்சாடனம் செய்து வருபவர். அவரது நீண்டகால கனவின் நனவாலயமான படிமுறை தமிழ் குழுமம் நடத்தும் மரபு திங்கள் நிகழ்ச்சியிலேயே இன்று இப்போது நாங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு சட்டசபையின் ஆஸ்தான கவிஞராக இருந்த கவிஞர் நா. காமராசர் ஒருமுறை மேடை ஒன்றில் பேசும்போது ஒரு கதை சொன்னார். 2 மலையாளிகள் ஒன்று சேர்ந்தால் ஒரு நல்ல கதை பிறக்கும். 2 கன்னடக்காரர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு நல்ல கவிதை பிறக்கும். 2 வங்காளிகள் ஒன்று சேர்ந்தால் ஒரு நல்ல நாடகம் பிறக்கும். 2 தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் என தொடங்கியவர் சற்றே தயங்கி நிறுத்தி தாமதித்து தலை குனிந்து சொன்னார், முதலில் 2 தமிழர்கள் ஒன்று சேரட்டும் பார்ப்போம், அதன் பிறகு சொல்வேன் என்ன பிறக்கும் என்று. அத்தகைய அவலத்துக்கு மாறாக coming together is beginning, keeping together is progress, working together is success எனும் பொன்மொழிக்கு அடையாளமாக பல்வேறு சிந்தனைகள், சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளை கொண்ட நாங்கள் பலரும் தமிழ் எனும் மகுடத்தின் கீழ் ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த அழகிய காட்சியினை நான் இந்த அரங்கத்தில் காண்கின்ற பொழுது எனது மனதில் மகிழ்ச்சி மத்தளம் ஓங்காரமாய் ஒலிக்கின்றது. இது காலங்காலமாக தொடர வேண்டும் என எனது மனம் அவாவுறுகின்றது, வாழ்த்தி வரவேற்கின்றது. Finally, my dear beloved children, please bear this in your mind. If you don't know your mother tongue and your past history, then remember, you don't know anything. You are a leaf that doesn't know it is part of a tree. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. No sacred word is holier than one's father's word. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை. No temple is holier than one's own mother. At the same time, a good teacher is like a candle burning itself to light the way for others. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர். பிறருக்கு வழிகாட்டவென்று தன்னைத்தானே எரித்து கொண்டிருப்பவர். உங்கள் பெற்றோரும் படிமுறை தமிழ் ஆசிரியர்களும் உங்களுக்காக தம்மைத்தாமே எரித்து கொண்டிருப்பவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். முடிவாக, கல்விக்கு அழகு கசடர மொழிதல். Never say more than is necessary. Never say more than is necessary. அதனால்தான் a good speech is like a woman's skirt, long enough to cover the subject and short enough to create interest என்று ஐயையோ நான் சொல்லவில்லை, முன்னாள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில் ஒரு முறை சொன்னார். நானும் அவ்வாறே சொல்ல வந்த விடயத்தை ஓரளவாயினும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சுவையாகவும் சொல்லியிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் பூமியை ஒத்த உங்கள் பொறுமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி,
வணக்கம்.